ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளூ லாக் சீசன் 4 ஃபர்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா எனக்கு இதை பண்றது ஐடியாவே இல்லை. பட் நீங்க கேட்டதால நான் சரி இப்பவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, U20 வேர்ல்ட் கப்போட சாப்டர்ஸ் கிட்டத்தட்ட வெறும் 50 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 150 ஆர் 200 கூட போக வாய்ப்பு இருக்கு. சரி அனிமே வந்ததுக்கு அப்புறம் போடலாம்னு நினைச்சேன். பட் இட்ஸ் ஃபைன், நீங்க கேட்டதுனால நான் இப்பவே போடுறேன். அதுக்காகவாவது ஒரு லைக்கை போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம நெஸ் கைசர் பின்னாடி போயிட்டு இருப்போம். நம்ம கைசர் கேட்பான், எதுக்கு என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கைசர் கான்பிடன்ஸே இல்லாம ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்ம நெஸ் என்னன்னா கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேச்சு போட்டுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ப்ளூ லாக் மெம்பர்ஸ் தான் காட்டுறாங்க. பசங்க நல்லா கெத்தா கோட் ஃபுட்லாம் போட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பானுங்க. அப்படியே அங்க வெளில காட்டுறாங்க. பார்த்தா கூட்டம் அப்படியே குஞ்சு போய் கிடக்கும். இதை பாக்குறப்ப எனக்கு ஒரு சீன் தான் ஞாபகம் வருது. இஃப் யூ நோ நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இசாகி மற்றவங்களாம் அப்படியே வெளில நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க நல்லா நம்ம இசாகிலாம் நல்லா கெத்தா ஹைப் ஆயிட்டு பையன் சொல்லுவான் அப்படியே கையை தூக்கிட்டு, சரி நான் வேர்ல்டு பெஸ்ட் ஆகிற வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்படி இந்த சைடு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம நாய் அப்பா வீட்டுக்கு வந்துருப்பான். இன்னும் U20 ஆரம்பிக்கிறதுக்கு 50 நாட்கள் இருக்கு. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர்ல ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம நாயை வச்சு ஓட்டிடுவாங்க. அதாவது நம்ம நாய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. பையனுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிளாஸ்க்கு போவான், 10 தூங்குவான், வீட்டுக்கு வருவான், 10 தூங்குவான். இந்த மாதிரி பையன் ரொம்ப நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கே இந்த ப்ளூ லாக் விளாண்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி மறுபடியும் நான் போகணும் அப்படின்ற மாதிரி லாஸ்டா யோசிக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜப்பான் ஃபுட்பால் யூனியன் சேர்மன் வேக வேகமா மூச்சு வாங்க நம்ம ஈகோவுக்காக ஓடி வராரு. எதுக்குறான்னா இந்த நியூ ஈகோயிஸ்ட் லீக்னால பையனுக்கு நல்லா கல்லா கட்டியிருக்கும். 78 பில்லியன் சம்பாரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன வரானா, இந்த மாதிரி சோசியல் மீடியால நிறைய பேர் இந்த மாதிரி நாகியை சேர்த்துக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால என்ன ஆகுதுறான்னா, நம்ம சேர்மேன் இந்த மாதிரி ஈகோ கிட்ட பேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவனை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஈகோ முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம U20 வேர்ல்ட் கப் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை காட்டுறாங்க. இதுல இந்த மாதிரி சொல்றாங்க, ஜப்பான் தான் இந்த தடவை வேர்ல்ட் கப்பை ஹாஸ்ட் பண்ண போகுது. 64 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஈகோவும் நம்ம சேர்மனும் இந்த மாதிரி டீல் போடுறாங்க. என்ன மேட்டர்னா, இந்த மாதிரி U20ல இந்த மாதிரி தோத்துட்டாங்கன்னா நம்ம ஈகோ குவிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா, இந்த மாதிரி நம்ம இசாகி தீயா ஒரு ஸ்பீச் போட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் கடைசி பேனல்ல நம்ம நாயை காட்டுவாங்க. பார்த்தா அவன் கேம் சென்டர்ல கேம் விளாண்டுருப்பான் போல. U20க்கு இன்னும் 47 டேஸ் இருக்குன்னு காட்டி முடிக்கிறதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்ல நம்ம இசாகி அவன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை தான் காட்டுறான். இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க அப்படியே ஒரு பார்சல் வருது. நம்ம இசாகி என்னடா பார்த்தா டப்பாக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அப்புறம் சில ரெக்கார்டிங்ஸ், அப்புறம் ஒரு டிக்கெட்டும் இருக்கும். நம்ம இசாகி லெட்டர் எடுத்து பச்சு பார்க்கறான். அந்த லெட்டர்ல நம்ம ஈகோ போட்டிருப்பான், இந்த மாதிரி சாக்கரை பத்தி கத்துக்கணும், நெக்ஸ்ட் எவல்யூஷனுக்கான கீ இதெல்லாம் இருக்கு, நீ அதை டிஸ்கவர் பண்ண அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இசாகியோட அம்மா இந்த மாதிரி ஈகோவை பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இசாகியும் ஈகோவை பத்தி சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா, இந்த மாதிரி நம்ம இசாகியோட அம்மா அப்பா ஃபீலிங்ஸை கொட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இசாகியும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பொட்டியை தூக்கிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு அந்த ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணி பார்ப்பான். அதுல பார்த்தா மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி பழைய ரெக்கார்டிங் போலாது. ஸோ அதுல இந்த மாதிரி கரெக்டா கோல் அடிக்கிறப்போலாம் இந்த மாதிரி கட் ஆகுது. கட் ஆகிட்டு இன்னொரு மேட்ச் அப்படியே ப்ளே ஆகுது. நம்ம இசாகியும் என்ன ஈகோ நம்மளுக்கு இந்த கத்துக்க ட்ரை பண்ண சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி யோசிப்பான். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் அந்த மேட்சோட ஸ்பீட் அப்புறம் ஒரு பாஸ் இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறப்ப அது கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகி யோசிப்பான், இந்த மாதிரி இவன் சாக்கரை பத்தி இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த லெட்டர் போயிருக்கிறத காட்டுறாங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஈகோ தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தா எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இங்க நம்ம பிளேயர்ஸ்க்கு லெட்டர் எழுதி அமைச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த சைடு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம பாருக்கு என்ன போயிருக்கோம்னா, இந்த மாதிரி உனக்கு திங்க ஆகணும்னு ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருவை ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு விட்டுருப்போம். அங்க போய் பார்த்தா இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசா நின்றுருப்பானுங்க. அமெரிக்கன் ஃபுட்பால் யூனிவர்சிட்டி போல சம்திங். அதுக்கப்புறம் இந்த சைடு காட்டுறாங்க, லேர்ன் பை டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாச்சிராவுக்கு லெட்டர் போயிருக்கோம். நம்ம பாச்சிரா ஒரு ஸ்கூலுக்கு போயிருப்பான். அங்க இருக்கிற பசங்களாம் அவனை சுத்தம் போட்டு நிற்பானுங்க, எல்லாம் குட்டி பசங்க. அதுக்கப்புறம் பிகம் அ ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிகிரிக்கு போயிருக்கோம். நம்ம சிகிரி பார்த்தா ஸ்விம்மிங் பண்ணி அவனோட லங்ஸ் அண்ட் ஹார்ட்டை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஆன்சர் லைஃப் இன் பேட்டில்னு சொல்லிட்டு நம்ம குனிகாமிக்கு போயிருக்கோம். அவன் பார்த்தா சண்டை போட்டு அவனோட பாடியை நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தா கிரேசியா ஒன்று இருந்திருக்கும். ஆனா டூ எவ்ரி திங் ஆன் யுவர் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிடோக்கு போயிருக்கோம். அதுக்கான செலவு நம்ம ப்ளூ லாக் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டு இருந்திருப்போம். நம்ம ஈகோ நம்ம ஷிடோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம்
ரிஃப்ளெக்ட் யுவர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டுக்கு போயிருக்கோம். நம்ம ரெண்டு வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். நடுவுல அவனோட அண்ணன் அப்புறம் இசாகியோட தாட்ஸ் வரப்போ பின்னாடி இருந்த அந்த மாங்க் வந்து புடலையிலே ஒரு போடு போடுவான். நம்ம ரெண்டு காண்டாயிட்டு ஐயோ என்னடைய அடிப்பா அப்படின்ற மாதிரி அவன் மேல பாய போவான். அதுக்கப்புறம் நம்ம ரியோவை காட்டுறாங்க. நம்ம ரியோ வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ரியோவோட பர்சனல் அட்டண்டன்ட் வந்து அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து கையில கொடுக்க அதுல வந்து பிகம் மாஸ்டர் காப்பி ஆஃப் ரிமைனிங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே வந்து தர் இஸ் ஸ்டில் பார்ட் 2 நம்பர் 1 ஃபார் யூ அப்படின்னு போட்டுருக்கோம். ஈகோ வந்து ரியோக்கு மற்ற 22 பிளேயர்ஸோட ரெக்கார்டிங்ஸ் அனுப்பிச்சு விட்டுருந்தப்பா. அதுக்கப்புறம் நம்ம அட்டண்டன்ட் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி 14 டேஸ் இதெல்லாம் பண்ண முடியாது, இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி நம்ம ரியோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் என்னோட பிரெயினை யூஸ் பண்ண போதில்லை, என்னோட பாடியை யூஸ் பண்ண போறேன், ஹோம் ஒர்க்கை பர்ஃபெக்டா முடிச்சு இந்த மாதிரி நம்பர் 1 புரோட்டோகானிஸ்டாக இந்த U20 வேர்ல்ட் கப்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். லாஸ்டா நம்ம ஜிம்பாச்சி ஈகோ வந்து சோட சோட நம்ம ஐரா செஞ்சு கொடுத்த அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடுவான். அது பேர் என் வாயில நுழையில, அவ்வளவுதான். இந்த சாப்பாடை வாயில போட்டு முன்னுக்கிட்டே சொல்லுவான், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் நம்பர் 1 செக்ஸ் 23 வில் கிரியேட் அ நியூ ப்ளூ லாக் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவான். அதை சொல்லி முடிக்கிறதோட இந்த சாப்டர் இந்த எபிசோடு முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை. அப்படியே லைக்கையும் போட்டு விட்டு போயிடுங்க. அப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும்.